மா, அப்பா உங்களுக்கு சர்ப்ரைஸா gift வாங்கி வச்சிருக்காருமா. யாரு? உங்க அப்பா. எனக்கு gift. அவர் டிவி முன்னாடி இருந்து எந்திரிச்சாலே எனக்கு பெரிய சர்ப்ரைஸ் தான். போ. மா, நிஜமாதாமா? மா, ஆமாமா. இந்த லூசு பையன் சொல்றது உண்மைதான். அப்பா உங்களுக்கு சர்ப்ரைஸா gift வாங்கி வச்சிருக்காரு. நீங்க மட்டும் பாத்தீங்க, அப்படியே ஸ்டவ் ஆயிருவீங்க. ஸ்டவ்வா? ஷாக்குன்னு தானே சொல்லுவாங்க. சரி வா, உங்க அப்பா அப்படி என்னத்தை வாங்கிட்டு வந்திருக்காருன்னு பாப்போம். அடியே, இத்தனை வருஷமா கஞ்சன் கஞ்சன் சொல்லி கழுவி ஊத்திட்டு இருந்தியே, இன்னைக்கு உயிரை பணைய வச்சு கடல் கடந்து என்ன வாங்கிட்டு வந்திருக்கா பார். ஏதோ ஈரானுக்கே போய் வாங்கிட்டு வந்த மாதிரி ரொம்ப பெண்ணாத்தாதீங்க. காலியான சிலிண்டரை வச்சு கண்காட்சி காமிச்சிட்டு இருக்காரு. ஏய், அறிவு கிட்டவளே, ஃபுல் சிலிண்டர் மஞ்சள் கலர் பேப்பர் ஒட்டி இருப்பாரு. உன் நொல்ல கண்ணு வச்சு நல்லா பார். எது எல்லாம் பண்ணுவேன். பிரியாணி பண்ணுவேன், சப்பாத்தி பண்ணுவேன், தோசை பண்ணுவேன், பூரி பண்ணுவேன், எல்லாம் பண்ணுவேன். மா, அப்பா உங்களுக்கு ஒரு gift வாங்கிட்டு வந்திருக்காருமா. சீக்கிரம் வெளியே வந்து பாருங்க. பாத்தியாடி உனக்கு சர்ப்ரைஸ்? என்னது இது? பழைய புக்கு, பழைய பேப்பர் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். வா, வெளியே மண் அடுப்பு செஞ்சு அதில் எரிச்சு சமைச்சு ஜாலியா சாப்பிடலாம். ஜாலியா? ஜாலியா? ஐயோ, இந்த கேஸ் பிரச்சனை இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா என்ன ஆகுறது? மா, மத்தியானத்துக்கு எனக்கு புதினாமா. மா, மத்தியானத்துக்கு எனக்கு கொத்தமல்லிமா. அடுக்குங்க. உங்களால சிம்பிளால சாப்பிட முடியாது. ஒரே மனமா தான் சாப்பிடணும். ஒரு கட்டு மல்லி இலை எவ்வளவு ரூபான்னு தெரியுமா உங்களுக்கு? காசோட அருமை தெரியாம. ஆமா, இவர் அப்படியே கட்டு கருவேப்பிலை வாங்கி ஃப்ரிட்ஜ் நிறைய அடுக்கி வச்சிருக்காரு. ஒரு ஞாயிற்றுக்கிழமை அதுமா ஒரு அரைக்கீரை புளிக்கீரைன்னு பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்கலாம்ல. அடியே, நம்ம ஒண்ணு எல்லாம் ஏத்த வீட்டுல இல்ல, அத முதல்ல புரிஞ்சுக்கோ. ஐயோ ஐயோ, எங்கேயோ குக்கர் சத்தம் கேக்குங்க. ஐயோ, குக்கரு யாரோ நல்லா சமைக்கிறாங்க. குக்கர் சத்தம்லாம் பிள்ளைலா, இதுதான் குக்கர் சத்தம். எல்லாரும் கேட்டுக்கோங்க. ஏய், அறிவு கேட்டவளே, அது பாம்படி. எப்பவும் தான் போட்டு போயிட்டு இருக்காங்க. போய் சம பாமா. குக்கர் சத்தம்லாம் கேட்டு எவ்வளவு நாள் ஆச்சு? எனக்கும் வேணும். அதான் நீ அப்பா கிட்ட காஸ்ட்லியா வெள்ளரிக்காய் வாங்கி சாப்பிட்டல, அப்புறம் இதுக்கு வர? அது அப்பா எனக்காக வாங்கி கொடுத்தது. அது அப்பா நீ அடம் முடிச்சு அழுத்து வாங்கினதுனால வாங்கி தந்தது. உனக்கு ஆசையா வாங்கி தந்த மாதிரி. சரி, எது எப்படியோ எனக்கு வேணும். இதெல்லாம் தர முடியாது. தரமாட்டேன். முடியாது. தரமாட்டேன். முடியாது. முடியாது. யார்கிட்ட கேட்டு அதை எடுத்து சாப்பிட்டேன்? அது ஒரு பேக்கெட்டோட விலை என்னன்னு தெரியுமா? உங்க அப்பா அதுக்காண்டி எவ்வளவு கஷ்டப்படுறாருன்னு உனக்கு தெரியுமா? அதான் ஒரு நாள் நான் செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்கேன்ல, அதுக்குள்ள உனக்கு என்ன அவசரம்? உன்னெல்லாம் தோசை கரண்டி பீற அளவுக்கு அடிக்கணும். தோசை கரண்டினா என்னது? தோசை கரண்டினா என்னன்னு மறந்து போச்சா? ஐயோ, நிலைமை என்ன? தூதுவன் வருவன் மாறி போலியுங்கிற மாதிரி ஆகி போச்சு. ஐயோ, இந்த கேஸ் இல்லைன்னா எல்லாம் மறந்து போயிரு போலே கடவுளே. ஐயோ, போச்சு, எல்லாமே போச்சு. போச்சா? ஏங்க இப்படி இருக்கீங்க? அருகம்புல் ஜூஸ் குடிச்சா அறிவு கிடத்தனமா தான் அலையிறீங்க நீங்க. என்னது போச்சு? எப்ப போச்சு? எங்க போச்சு? அடியே, அவன் அணுகுண்டு உழுறத பத்தி யோசிச்சுட்டு இருக்க, நீ அருகம்புல்ல பத்தி கவலைப்பட்டு இருக்க. மறுபடியும் லாக்டவுன் போட போறாங்களாண்டி. ஐயோ, அப்போ நீங்களாம் வீட்டுல இருந்து சாப்பிடுவீங்களா? ஐயோ, உங்க சமைச்சு போட்டு சாகணுமா? இல்ல, என்னால முடியாது. அடியே, கேஸுக்கு தாண்டி பஞ்சமே. நீயும் தான் சமைக்காம இருப்ப, நீயும் தான் சாப்பிடாம இருப்ப. ஓஹோ, கேஸே இருக்காதுல்ல. ஓஹோ, எனக்கு வேலை இருக்காது. லாக்டவுன் போடுறது ஜாலி தான். போடுறது எது? ஐயோ, போட்டாங்கடா, குண்டு போட்டாங்கடா. ஈரான் குண்டு போட்டாங்க. அவ்வளவுதான், ஒருத்தருக்கு ஒண்ணு கிடையாது. பார்த்துக்கிட்டே இருங்க. மா, இண்டக்ஷன் ஸ்டவ்லாம் ஒண்ணுமே அவைலபிள் இல்ல, எல்லாமே அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருக்குமா. அப்ப கரண்ட் அடுப்பு கிடைக்குதான்னு செக் பண்ணு. இருங்க, யாரும் பதறாதீங்க. அதான் அயன் பாக்ஸ்ல ஆம்லேட் போட்டாச்சுல, அடுத்து சோறு வச்சு குழம்பு வச்சு தாளிச்சுட்டா முடிஞ்சிச்சு. பொறுமையா தடுங்க. நம்ம சோலார் பேட்டரி வாங்கி வச்சிட வேண்டியதான். அப்பதான் சார்ஜ் போட்டு பப்ஜி விளையாட முடியும். ஏண்டி சோகமா ஓரமா உட்காந்து அழுற மாதிரி அழுதுட்டு இருக்க? என்னாச்சு? அது ஒண்ணும் இல்லைங்க, பழசுலாம் ஞாபகம் வந்துச்சு, அதான் நினைச்சு அழுதுட்டு இருக்கேன்.
ஒரு மனுஷன் எவ்வளவுதான் தோசை சுட்டு போடுறது? எவன் தான் அந்த சமையலை கண்டுபிடிச்சானோ? காலையில மத்தியானம் நைட்டுன்னு 24 மணி நேரம் இந்த அடுப்புல இருந்து சாக வேண்டியதா இருக்கு. ஒரு கரண்டி மாவுக்கு வெள்ளை சட்னி, மஞ்சள் சட்னி, பச்சை சட்னி, சாம்பார், பொடின்னு எத்தனை பண்ணி கொடுக்க வேண்டியது இருக்கு. முதல்ல இந்த அடுப்பை தூக்கி தலை சுத்தி தூர ஏறியணும். அடியே வர வர என்னடி சமைச்சிட்டு இருக்க? ஒரு உப்பு இல்ல, சப்பு இல்ல, குழம்புல ஒண்ணுமே இல்ல. நேத்து வச்ச குழம்ப கொண்டு வந்து ஊத்திருக்கான். என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? பேசாம நானுமே வெளியே ஆர்டர் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிருவேன் சொல்லிட்டேன். எங்க அம்மா சமைச்ச மாதிரியே இல்ல. கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு டெக்கரேஷன் மட்டும் குறைச்சலே இல்ல. கருவேப்பிலை கொத்தமல்லி சாப்பிடுறதுக்கு என்ன மாடா ஆடா? ஆமா ஆமா கஷ்டமா தான் இருக்கு எனக்கும். என்ன பண்றது? கஷ்டப்பட்டு வாழ்ந்துதான் ஆகணும். ஃபீல் பண்ணாத. ஐயோ அப்போ ஸ்விக்கி சொமேட்டோலாம் ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட முடியாதா? இந்த அம்மா உப்புமாவா போட்டு கொள்ளுவாங்க. அடே அந்த உப்புமாவது கிடைக்கன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டு கூட எரும மாடு. உங்க அப்பா கொடுத்ததே கொடுத்தாரு. ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் கொடுத்தாரா? பெட்ரோல் ஊத்ததான் எவாப்ரேட் ஆயிருது. எங்க போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. பூமி கடையில் எங்கேயும் போதான்னு தெரியல. எங்க அப்பா அதையாவது கொடுத்தாரு. உங்க அப்பா என்ன கொடுத்தாரு தெரியுமா? ஏமாத்திட்டா. இனிமே எப்படி விடுவான்? ஈரான் கார விடுறதுக்கு நான் சொல்றேன், எல்லாரும் கேளுங்க. ஈரான் கார விடுறதுக்கு வாய்ப்பே இல்லை. எப்படி விடுவான்? அவன் வீட்டுல புகுந்து அவனே அடிச்சா? ஏய் இஸ்ரேல்ல கரண்டே இல்லையா? இனிமே நமக்கு அப்படிதான். நெட்டு வராதா, ஒண்ணு வராதா, தண்ணி வராதா, எல்லாரும் ஆடு படுத்துதான் கிடக்கணுமா? வாய்ப்பில்லை. இனிமே பெட்ரோல் எவனுக்கும் கிடைக்காது. எல்லாம் அவனும் வண்டியில தண்ணியா ஊத்தி ஓட்டுங்க. போங்க மாட்டு வண்டி ஓட்டுங்களா மரமண்டைகளா? இதுக்கு தான் என் மருமகிட்ட அப்பவே சொன்னேன், விறகடுப்பு பத்த வச்சு பழகு, கையில துணி துவைச்சு பழகுன்னு. நான் கேஸ் ஸ்டவ்லதான் பொங்குவேன், வாஷிங் மிஷின்ல தான் துணி துவைப்பேன்னா. போ இப்ப எல்லாரும் போய்ங்க. ஐயோ என்னங்க, ரேஷன் கடையில 3 மாசம் பொருள்லாம் ஒரே நேரத்துல வாங்கிட்டு போக சொல்றாங்க. எனக்கு என்னவோ பயமா இருக்குங்க. ஐயோ அப்ப 3 மாசத்துக்கு மாத்திரை மருந்து வாங்கி வைக்கணும். ஒரேடியா போய் வாங்கிட்டு வந்துரும். அப்படியே 3 மாசம் தேவையான மாத்திரையும் உள்ள போட்டுட்டு 3 மாசம் தேவையான ஊசியும் போட்டு வந்துருங்க. மொத்தமா முடிஞ்சிடலாம். ஏன் எல்லாரும் இப்படி பேனிக் ஆவறீங்க? நீங்க பேனிக் ஆகிற அளவுக்கு ஒன்றும் நடந்துடல, புரியுதா? இப்போ என்ன, ரீல்ஸ் பார்க்க முடியாது, காலையில குட் மார்னிங் மெசேஜ் அனுப்ப முடியாது, காலையில நடந்து போய் 2 டம்ளர் காப்பி 4 வடையை முழுங்க முடியாது, அவ்வளவுதானே? இப்போ என்ன, இந்த நெட்வொர்க் இல்லாம நம்மளால வாழ முடியாதா? ஏன் வாழ முடியாது? அந்த காலத்துல கரண்டே இல்லாம நாங்களாம் வாழ்ந்திருக்கோம். ஐயோ நெட்டு போகுதுன்னு பார்த்தா நாங்க ஸ்விக்கி சொமேட்டோ இல்லாம வாழ்ந்திருக்கோம், ஜிபே இல்லாமலும் வாழ்ந்திருக்கோம். எங்களால வாழ முடியும். மனுஷ வாழ தேவையானது நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு மட்டும்தான். இந்த வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ்லாம் இல்ல. அதெல்லாம் இல்லாம வாழ கத்துக்கோங்க. பெருசா ஏதோ உலகமே அழிய போற மாதிரி. சரி ஃபேனை போடு. கரண்ட் இல்ல, நாங்களே கையால் தான் வீசிட்டு இருக்கோம். டீயை போடு. டீ தூள் இல்ல, பாலும் இல்ல, சீனியும் இல்ல. 4 மாடி கீழே இறங்கி போய் வாங்கிட்டு தான் வரணும். அப்புறம் முக்கியமான விஷயம், பத்த வைக்கிறதுக்கு அடுப்பும் இல்ல. சரி குடிக்க தண்ணியாவது கொண்டு வாடி போ. அதே தண்ணிக்கான 4 மாடிக்கு மேலதான் வரணும், போய் வாங்கிட்டு தான் வரணும். போங்க போய் வாங்கிட்டு வாங்க. கஷ்டம்தான், கொஞ்சம் கஷ்டம்தான். இந்த ஆன்லைன்லாம் ஆர்டர் பண்ணுவாங்கல்ல, அவங்களாம் ஆன்லைனுக்கு வந்துட்டாங்களான்னு பாரு கொஞ்சம்.